டிஃபென்ஸில் மொத்தம் எத்தனை விதமான ஹேர் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நண்பராக இருந்தாலும் இல்லை டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெல் க்ரூம்டு ஹேர் ஸ்டைல், அதாவது ஒரு அழகான ஹேர் ஸ்டைலுன்றது எந்த விஷயத்தெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் அண்டு டிசிப்ளின் அண்டு ஆர்டர். இந்த 3 விஷயத்தை தான் டிஃபென்ஸில் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஹேர் ஸ்டைலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷனலிஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கேற்ற ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் ஒரு ஹேர் ஸ்டைலை ப்ராக்டிக்கலாகவும் இன்னொன்று லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கிற மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன எத்தனை ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மொத்தம் 7 விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து டிஃபென்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ஹை அண்ட் டைட். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஹார்ஸ் கண்டிஷன், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாதிரியான இடங்களில் பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை அதிகமாக இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்மளால் ஹேரை வந்து ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் முடியோட லென்த்தில் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அதுக்காக உருவாக்குனது தான் ஹை அண்ட் டைட். செகண்ட் பார்க்க போகிறது க்ரூ கட். க்ரூ கட்டு அப்படின்றது ஒரு யூனிக்கான ஸ்டைலு. இந்த ஸ்டைல் தான் வந்து இந்த ஸ்டைலு ஹை அண்ட் டைட்டுக்கு சேம் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம மேலே விடுற முடி மட்டும் ஒரு 7 to 6 இன்ச்சு இந்த கேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. தேர்டு பார்க்க போகிறதுனா பஸ்கட். பஸ்கட் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கிற சோல்ஜருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் ட்ரைனிங்கில் ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் கட்டு. இதுதான் டிஃபென்ஸில் ரொம்ப ஃபேவரேட்டான ஹேர் கட்டும் கூட. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெகுலேஷன் கட். க்ரூ கட் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் ரொம்ப கார்னரான ரொம்ப கீழே இறக்கி வந்து நம்ம 0 போட்டிருப்போம். ஆனால் மேலே வந்து நார்மலாக வந்து 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வந்து கட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இந்த ஹேர் ஸ்டைலு சில ஒரு ஆஃபீஸர்ஸுக்கு இல்லை சில சோல்ஜர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூனிக்கான ஹேர் ஸ்டைலை வேணும் அப்படின்னா இந்த இது வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவி லீக். இவி லீக்குன்ற ஹேர் ஸ்டைலு கிட்டத்தட்ட க்ரூ கட் மாதிரி தான் இருக்கும், பட் இதோட லென்த் வந்து 2 to 3 இன்ச்சு மேலே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். எப்படி அந்த மொட்டை எடுக்கிற மாதிரி ஹேர் ஸ்டைல் பஸ்கட் அந்த ஹேர் ஸ்டைல் சோல்ஜருக்கு எப்படியோ அதே மாதிரி ஆஃபீஸருக்கு, அதாவது மிலிட்ரி அகாடமியில் ட்ரைனிங் பண்ணுற ஆஃபீஸருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேவரேட். நெக்ஸ்ட்டு சைடு பார்ட். சைடு பார்ட் அப்படின்றது இதுவும் 2 to 3 இன்ச்சு லென்த் வந்து நம்ம மேலே விட்டுக்கரலாம், ஆனால் சைடில் வந்து நம்ம 0 போடுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அண்டு லாஸ்ட், அதாவது ஃப்ளாட் டாப். இந்த ஃப்ளாட் டாப்ன்ற ஹேர் ஸ்டைலு மேலே 1 to 2 இன்ச்சு வரைக்கும் மட்டும்தான் முடி வந்து விட்டுருப்பாங்க. சைடில் ஃபுல்லாக 0 வந்து போட்டிருப்பாங்க. இது யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைல் ஒவ்வொன்றுமே டிஃபென்ஸில் அதோட டிசிப்ளின் அண்டு ஆர்டர்ஸ் இதை தான் வந்து வெளிப்படுத்துது. ஹார்டு கண்டிஷனில் இருக்கிறவங்க, தீவில் இருக்கிறவங்க, இல்லை மலைப்பிரதேசங்களில் வாழ்கிறவங்க, மவுண்டெயினுக்கு கீழே இருக்கிறவங்க, ரொம்ப மழை பொழிவு இருக்கிற இடங்களில் இருக்கிறவங்க, ரொம்ப ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இல்லை டிஃபென்ஸில் இருக்கிற சில ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் வந்து ஹேர் ஸ்டைலை லோ மெயின்டெனன்ஸில் எப்போயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு சோல்ஜரை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக விடாமல் தடுக்கும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு சோல்ஜரும் இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி இல்லை எஸ்எஸ்பி இதில் எந்த ஃபோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணாலும் பஸ்கட் அப்படின்ற, அதாவது மொட்டை எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப பேசிக் ட்ரைனிங்கில் ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐடிபிபிக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க.